ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ₹600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? ₹600 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஏ என்பவருக்கும் பி என்பவருக்கும் எந்த விகிதத்தில் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா 3:3:5 ஒருத்தவங்களுக்கு வந்து 3 பங்கும் ஒருத்தவங்களுக்கு 5 பங்கும் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஏபிக்கு எவ்வளோ தொகை கொடுக்குறாங்க, ரேஷியோவில் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு 3 பங்கு, இவங்களுக்கு 5 பங்கு. இப்போ மொத்தமாக எத்தனை பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பங்கு. ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 8 பங்காக பிரிக்கிறாங்க. அப்போது தொகை எவ்வளோ? ₹600. ₹600 8 பங்காக பிரிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு பிக்கு கிடைக்கும் தொகை அப்படின்னா 600 பெருக்கல் 8லேருந்து எத்தனை பங்கு? பிக்கு 5 பங்கு. இது பி தானே 5 பங்கு, இதை தான் இங்கே போடணும். இப்போ பிக்கு கிடைக்கும் தொகை கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்னா, கொடுத்துருக்க தொகையை பிக்கு மட்டும் எத்தனை பங்கு, மொத்த பங்கு எவ்வளோ, அதில் எத்தனை பங்கு அப்படின்னு நம்ம போடணும். பின்னத்தில் போட்டு போடணும். 600 பெருக்கல் 5/8. இப்போ ஏக்கு எவ்வளோ தொகைனா 8ல் 3 பங்குன்னு இப்படி தான் சொல்லணும். அடுத்து பிக்கு 8ல் 5 பங்கு இப்படி தான் சொல்லணும். அப்போ அதை தான் இங்கே இது கூட பெருக்கணும், 600 கூட. ஓகேங்களா? இப்போ இதை அடிக்கலாம். 600 8ஆல் அடித்தோம் அப்படின்னா 75. 8ஆல் வகுத்தோன்னா 75 கிடைக்கும். மீதி என்னென்னா 75 5 இருக்கும். 75 5ஆல் பெருக்கணும்னா ₹375. ஓகேங்களா? இப்போ பிக்கு கிடைக்கும் தொகை 375. ஆன்சரில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். வெரி ஈஸியான சம் தான் இதுவும். அடுத்த கொஸ்டின், தீர்வு காண்க. மாடுலஸில் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் ரொம்ப பெரிய சம்லாம் இல்லை, சின்ன சம் தான், ஈஸியாக தான் இருக்கும். 3 தீர்வு காண்க. 3 மாடுலஸ் ஆஃப் x - 2 + 7 = 16. இதில் வந்து இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தீர்வு காண்கனா அப்படின்னாலே மற்ற எல்லா நம்பர்ஸில் இருக்கு பாருங்கள், இந்த எக்ஸ் மட்டும் தான் வேரியபிள் இருக்குது. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மாடுலஸை கொடுத்தாலே உங்களுக்கு 2 வேல்யூஸ் வரும் ஆன்சரு. அதுதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நான் சம எழுதிட்டேன். 3 மாடுலஸ் ஆஃப் x - 2 + 7 = 16. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ்லாம் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடுங்க. இங்கே +7 இருக்குது, அந்த பக்கம் -7ஆக கொண்டு போயிடலாம். 16ல் 7 போச்சுன்னா 9. இங்கே 3 வந்து மாடுலஸ் கூட பெருக்கிட்டு இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும். 9/3. இப்போ 9 3ஆல் வகுத்தோன்னா 3. ஓகேங்களா? அடுத்தது இந்த மாடுலஸ் அந்த பக்கம் மாடுலஸை இது கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இது ப்ளஸ் ஆர் மைனஸாக மாறும். ஓகேங்களா? அந்த மாடுலஸ் இப்போ கேன்சல் பண்ணணும் அப்படின்னா x - 2 = +or-3ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ x - 2 = +3ன்னு தனியாக எடுத்துக்கணும். x - 2 = -3ன்னு தனியாக எடுத்துகிட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் இந்த 2 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா +3 ஆகும். அப்போ 3 + 2 5. எக்ஸோட வேல்யூ 5ன்னு கிடச்சிரும். இந்த பக்கத்தில் இந்த -2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2 ஆகும். ஏற்கனவே -3 +2, அப்போ ரெண்டும் வெவ்வேறு குறியாக இருக்குது. அப்போ கழிக்கணும். 3ல் 2 போச்சுன்னா 1 -1. ஏன்னா பெரிய நம்பர் எதுனா 3, 3க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அதனால் -1. இப்போ 2 வேல்யூ என்ன கிடைக்கிது? x = 5, x = -1. இதுதான் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ -1 5. ஓகேங்களா? இந்த மாடுலஸ் மட்டும் நீங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாடுலஸ் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் மாடுலஸ் எடுக்கணும் அப்படின்னா, அது பக்கத்தில் இந்த நம்பர் ஈக்குவல் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸாக நம்ம எழுதணும். ஓகேங்களா? ரெண்டு பக்கமுமே மாடுலஸ் எடுக்கணும்னு அர்த்தம். ரெண்டு பக்கமே இப்போ மாடுலஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாடுலஸ் கேன்சல் ஆகி x - 2ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு +or-3. இப்போ ஆன்சர் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1,5. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.